நாளையில் அரக்கனை தேடி நந்தீசன் வருகிறாரு. காடு வனம் எல்லாம் சுத்தி பார்த்தும் இமயகிரி அடிவாரத்தில் அரக்கனை காணாமலே அழுது புலம்புகிறார் நந்தீசனும். அரக்கனை தேடி வரார் நந்தீசன். இந்த அரக்கன் 12 வருஷமா தவம் இருந்தான். மத்தியில அரக்கனை சுற்றி காற்றடித்து மணல் குமித்து பெரிய கரையாம்புற்று ஒன்று வளர்ந்திருக்கு. அந்த கரையாம்புற்று மேலே ஒரு காகம் எச்சமிட்டு குளிர்ந்த ஆலமரம் விருச்சகம் வைத்திருக்கு. ஆலமரத்துக்கு அடியில கரையாம்புத்து, கரையாம்புத்துக்குள்ள அரக்கன் தவம் இருக்கான். இது யாருக்கு தெரியாது? நந்தீசனுக்கு தெரியாமல் வல்லரக்கேரனை தேடி காடு வனமெல்லாம் சுத்தி பார்த்து கை காலெல்லாம் சடைத்து கடைசியா அரக்கன் தவம் இருக்கானே ஆலமரம், அந்த ஆலமரத்துக்கு அடியிலே வந்தார் நந்தீசனும். இந்த அரக்கனை பார்ப்பது எப்போ, ஆதி கைலாசம் கொண்டு சேர்ப்பது எப்போ ஐயா, பகவானை பார்ப்பது எப்போ, இந்த வல்லரக்கனை பார்ப்பது எப்போ, பகவான் இடத்துல ஒன்று சேர்ப்பது எப்போ என்று அழுது புலம்பி பார்த்தாரு. அரக்கன் வந்த பாடா இல்ல, கடைசியா பார்த்தாரு. இன்னும் அழுது புலம்பி புண்ணியம் இல்ல, அரக்கனை தேடி அபயச்சத்தம் போட்ட வேண்டியதான் என்று சொல்லி அந்த வல்லரக்கனை தேடி அபயச்சத்தம் போடுகிறார் நந்தி தேவரோ. இப்படி போடுவார் என்று பார்த்தோமானால், ஏ அரக்கா நல்ல அரக்கா என்று எப்ப அரக்கா என்று 5 6 நல்ல சத்தம் போட்டா அங்கே அழைத்த சத்தம் அது காதில் கேட்டு எப்ப ஆண்டவன் தான் சிவபெருமான் நமக்கு வரம் கொடுக்க வந்தார் என்று எழுந்து வாரா அந்த எழுந்து வாரா. எப்ப ஆண்டவன் தான் வந்தார் என்று அரக்கன் கையெடுத்து தானே வணங்க போறா. ஆண்டவனாகிய சிவபெருமான் தான் வரம் கொடுக்க வந்துட்டார் போல் இருக்கு. நம்மள அரக்கா அரக்கான்னு கூப்பிடுதாரு என்று தவம் இருந்த வல்லரக்கராட்சுதனானவன் தவத்தை விட்டு எழுந்து வந்து ஆண்டவனாகிய பகவான் என்று நினைத்து அப்படி கையெடுத்து வணங்க போறா. முகத்தை பார்த்தாங்க ஐயா கீழே போட்டுட்டான். ஆமா, ஆண்டவனாகிய பகவானாய் இருந்தா நெத்தில ஒரு கண்ணு இருக்கும், ரெண்டு கொம்புலையா இருக்கு, மாடு போல எல்லாம் இருக்கான். பார்த்தேன் இவன் மாடு போல இருக்கானே. உனக்கு எந்த ஊரு எந்த தேசம், எங்கிருந்து எங்கே வந்த, அரக்கா என்று சொல்லி என்று சொல்லி அழைத்ததொரு விவரம் என்ன என்று சொல்லி என்று நந்தீசனோட இடமதியில கனவன் கேட்ட போதே உனக்கு எந்த ஊர் எந்த தேசம், என்னை அரக்கா அரக்கா என்று அழைத்த வரம் என்ன என்று நந்தீசனிடம் அதிலே அரக்கனவன் கேட்ட போது, வல்லரக்கா நான் ஆண்டவனாகிய பகவான் அல்லப்பா, அவருக்கு ஏவல் பணி செய்யக்கூடிய நந்தீசன் பேரு. அவருக்கு ஏவல் பணி செய்யக்கூடிய நந்தீசனுக்கு ஏன் தவ தேடியில என்ன வேலை, என்ன அழைத்த விவரம் என்ன, உன்னை கைலாசம் அழைத்து போக வந்தேன் என்று சொல்ல ஆண்டவனாகிய பகவான் கொடுத்த 2 குளுகைகளை கொடுக்கிறார் நந்தீசனும். அரக்கன் குளுகையை வாங்கி வாயில போட்டு கண்ணத்துல ஒதுக்கினா 2 ரெக்கை முளைத்தது, பறக்கும் சக்தி தான் கிடைக்க அங்கே வல்லேரக்க பின்பறக்க பின்பறக்க இந்த நந்தி ஈசனவன்
வருவாரா அப்படி கைலாசம் வந்த போதே நந்தீசனவே யாது சொல்வார். இந்த வல்லரக்கராட்சிதனும் நந்தீசனும் முன்னும் பின்னும் அவர் கைலாசம் வராங்க. ஏ வல்லரக்கா இதாப்பா கைலாசம் எப்படி கிடைச்சமா இருக்கு பத்தியா? இந்த கைலாசத்துக்கு 4 கோட்டை வாசல் இருக்கு. மேல கோட்டை வாசல், கீழ கோட்டை வாசல், வடக்கு கோட்டை வாசல், தெற்கு கோட்டை வாசல். ஒவ்வொரு வாசலிலும் ஒவ்வொரு ஆளு காவல் உண்டு. வடக்கு கோட்டை வாசல் யாருடைய காவலு? வைரவன் காவலு. மேல கோட்டை வாசல் யாருடைய காவலு? சந்திர பகவான் காவலு. கீழ கோட்டை வாசல் சூரிய பகவான் காவலு. தெற்கு கோட்டை வாசல் யாருடைய காவலு? அவர்தான் 2 எழுத்துக்காரரு. யார் ஐயா அவரு? சனி பகவான். ஆமா, தெற்கு கோட்டை வாசல் சனி பகவானுடைய காவல். ஆமா, சனி பகவான் யாரை ஏறிட்டு பார்த்தாலும் அவருக்கு 7.5 நாட்டு சனியம் பிடிச்சிருவான். ஆமா, அப்படியா? அப்படி இருந்த ஒரு வேளையில் சனி பகவான கருப்பு துணியால கண்ணை கட்டி தெற்கு கோட்டை வாசல குப்புற படுக்க போட்டிருக்கு. இந்த அரக்கன் ஏர்ல அவசர புத்திக்காரன். ஆமா, இது மேல கோட்டை வாசல் வழியா போலாம், கீழ கோட்டை வாசல் வழியா போலாம், வடக்கு கோட்டை வாசல் வழியா. இந்த அவசர புத்திக்காரத்துல தெற்கு கோட்டை வாசல் வழியா பாஞ்சிட்டான். போனானே, சும்மா போனானா? குப்புற படுத்துக்காரே சனி பகவான் படரையில முடிச்சுட்டு உள்ள போயிட்டான். குப்புற படுத்த மனுஷன் ஏற்று பார்த்தாரு. அரக்கனுக்கு 7.5 நாட்டு சனி என்படிக்கு அந்த வல்லேரக்க நல்ல ராஜுதேனோ அந்த ஆதி வெள்ளி நல்ல கையில எப்ப ஆண்டவன் தான் பகவானே பகவானே அடிபணிந்து தாழ் பெருமா ஏ வாடா வாடா வல்லேரக்கா நீ ஆண்டவன மனதில் எண்ணி எப்ப 12 வருட காலம் நீ பாரதபம் அது செய்ததென்ன என்ன என்ன தான வரங்கள் வேண்டும் வரங்கள் வேண்டும் உண்ணாமல் உறங்காமல் ஒரு தூங்காமல் தவமிருந்தியப்பா உனக்கு என்ன வர வேணும் என்று ஈசனாகிய சிவபெருமான் கேட்க பார்த்தான் வல்லரக்கராட்சிதன். நாமளோ எரிக்க வர வாங்கி வந்திருக்கோம். ஆண்ட பகவான் வந்த உடனே எரிக்க வர கேட்டோம்னா அவர் கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ? மாட்டேன்னு சொல்லிட்டா 12 வருடம் பகவானை நினைத்து இருந்த தவமெல்லாம் பாழா போயிடுமே. இந்த ஆண்டவனாகிய பகவானிடத்துல ஒரு சத்தியத்தை வாங்கிடணும். ஆண்ட பகவானே எந்த வரம் கேட்டுட்டாலும் நான் எந்த வரம் கேட்டுட்டாலும் பகவானே தருவேன் என்று ஒரு சத்தியமும் செய்தீரானா எனக்கு வேண்டியதோர் வரங்கள் எல்லாம் நான் விருப்பம் போல கேட்பேன் என்று அரக்கனவன் கேட்ட போது ஆண்டவா பகவானே ஈசனே இறையோனே எனக்கு என்ன வரம் வேணும் தெரியுமா? நான் என்ன வரம் கேட்டாலும் தருவேன் ஒரு சத்தியத்தை முதல்ல செஞ்சிடணும். சத்தியத்தை செய்தேன்னா வரத்தை பத்தி சொல்லுது. வேண்டிய வரத்தை பத்தி சொல்லுது. என்ன பார்த்தார் சிவபெருமான் இவனோ மானிட பிறவி என்ன வரம் கேட்ட போறான்? என்னத்தை கேட்ட போறான்? ஆட்ட கேட்பான் மாட்ட கேட்பான். காடு இல்ல அப்படியா? காடுலாம் இருக்கு, பூரா வேலையை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமா ஆண்டவ பகவானே நான் சொல்வதை கேளுங்க ஐயா. என்ன வரம் கேட்டாலும் தருவேன்னு சொல்றேன்.
ஒரு சத்தியத்தை மேல பண்ணிருங்க ஐயா. ஆமையா சத்தியத்தை பண்ணிட்டேன்னா ஆமா வேண்டிய வரத்தை பத்தி சொல்லுதேன்னா ஆமா அப்ப ஆண்டவனாகிய சிவபெருமான் பாக்குறாரு ஆமையா இவன் மானிட பிறவி சரி அப்படி என்ன வார்த்தை கேட்டுற போறான். ஆமா ஆட்டை கேட்பான் மாட்டை கேட்பான் ஆமா நாட்டை கேட்பான் நகரத்தை கேட்பான் சரி நஞ்சையை கேட்பான் புஞ்சையை கேட்பான் பொண்ணை கேட்பான் பொருளை கேட்பான் பொண்டாட்டி ஒண்ணுக்கு ரெண்டு கேட்பான். தேவதானே வேற என்ன கேட்டுற போறான் ஆமா என்று சொல்லி ஆமா ஆண்டவனாகி சிவபெருமான் ஆமையோ ஏறக்கா என்ன சத்தியம் கேட்கிறியே யார் மேல வேணும்னாரு. உனக்கு யாரு மேல போய் சத்தியம் வேணும் என் மேல செய்யட்டுமா நம்பிக்கை இல்லாம தானே சத்தியமே கேட்க அப்ப மூத்தவங்க ஆதிமூலம் மேல பண்ணட்டுமா. அவன் சத்தியம் செல்லாது அப்படியா ஆமா என்ன காரணம். அவன் வரைக்கும் சாப்பாட்டுறாம அப்ப இளைய மகன் வேலவன் மேல பண்ணட்டுமா. அவன் சத்தியம் எனக்கு வேண்டாம் என்ன காரணம். அவன் 2 பொண்டாட்டிக்காரன் ஆகையால ஆமா பார்த்தார் சிவபெருமான் ஆமா சத்தியம் யார் மேல வேணும் என்று கேட்க ஆமா உம்மா அருகாமையில் இருக்காளே ஆதிசக்தியான பார்வதா தேவி ஆமா பார்வதி மேல சத்தியம் செய்தேன்னா வேண்டிய வரத்தை பத்தி சொல்லுதேன்னா ஆமையா பார்த்தார் சிவபெருமான் ஆமா அட பாவி அங்கங்க கை வச்சு அடிமடியில கை வச்சுட்டானே. பார்வதி மேலலாம் சத்தியம் கேட்க இருந்தாலும் இவன் மானிட பிறவி தானே ஆமா அப்படி என்ன வார்த்தை கேட்டுற போறான் ஆமா என்று நினைத்து சரி யாரக்கா ஒன்னான என்னான ஆமா அந்த உலகளந்தாள் பார்வதி மேல ஆணையடா ஆமா எந்த வரம் கேட்டிட்டாலும் ஆமையோ ஈசன் பகவான் தருவேன் என்று ஆண்டவனாகிய சிவபெருமான் பார்வதி மேல சத்தியம் செய்ய சரி அரக்க வரத்தை பத்தி சொல்லுகிறார். ஆமா ஏ ஆண்டவனே ஆண்டவனே பகவானே இந்த அரக்கனோட வார்த்தை கேளும் கேளும் கேளும். படைக்கப்பட்ட காலத்திலே என்ன படைக்கப்பட்ட காலத்திலே ஈஸ்வரனே பகவானே 2 நல்ல கரமதை ஈசனுமே படைத்திரை வலது நல்ல கரமதியிலே ஆள்காட்டி விரல் எடுத்து யார் சிரச நீட்டினார் தளர்ந்தில் விழவும் தளர்ந்து கடல்ல விழணும். பச்சை மரம் நீட்டினால் பஸ்மமாக எரியணும். அலையடல நீட்டினால் அனலாபத்தி எரியணும். கரும் பாறையத்தான் நீட்டினால் பாறையத்தான் கருகுருகி போகணுமே எரிக்க
எரிக்க வர மட்டும் கேளாதப்பா. ஆமாப்பா. அது யாருக்கு சொந்த வரம்? ஐயன் பகவானுக்கு சொந்த வரம். அது எனக்கு சொந்த வரம். ஆமா. அந்த வரத்தை என்ன தவிர வேற யாரும் கட்டி காப்பாற்ற முடியாது. முடியாதப்பா. வந்தா முடியுமா? அதை வச்சு உன்னால தர்பார் பண்ண முடியாது என்று சொல்லி ஆமா. எந்த வரம் கேட்டுட்டாலும் ஆமையா. எரிக்க வரம் கேளாதே வல்லரக்க. ஆமோ. எப்பா ஆக்கு வரம் கேளு, அழியும் வரம் கேளாத. கேளாதே. வெல்ல வரம் கேளு உள்ள வரம் கேளாத என்று ஆண்டவனாகி சிவபெருமான் சொல்லு. ஆமோ. அரக்கன் கேட்டானா? நான் எங்க கேட்போம்? ஏ ஆண்ட பகவானே, என்ன கொடுத்தா எரிக்க வரத்தை கொடுங்க. நான் கேட்ட வரத்தை கொடுங்க. எனக்கு வேற எந்த வரமும் வேண்டாம் ஐயா. ஆமையா. ஆனா வரத்தை தாரன்னு சத்தியம் பண்ணிருக்கிறது, மறந்துடாதியோ அதையும் சிந்தையில வைத்துக் கொள்ளும் என்று அரக்கன் சொல்லு. ஆமா. பார்த்தார் சிவபெருமான், சரி. இந்த சண்டாள வல்லரக்கனுக்கு வரத்தை தாரன்னு சத்தியம் வேற செய்துட்டோமே. சத்தியம் வேற பண்ணிருக்கமே. பகவானே சத்தியத்தை மீறணுமானார் ஆமா. சந்திரனும் சூரியனும் திசை மாறி உதிப்பார்களே ஆமையா. என்ற எண்ணத்தில் ஆமோ. பார்த்தார் சிவபெருமான். சரி. அரக்கனுக்கு கேட்ட வரத்தை கொடுக்கிறாரு. ஆமோ. எப்படி கொடுப்பார் என்று பார்த்தோமானால், எப்படி? தந்தேன் தந்தேன் அடா வல்லேரக்கா, வல்லேரக்கா. எப்பா வல்லேரக்கா, வல்லேரக்கா. நீ கேட்ட வரம் அதை தான் கொடுத்தேனடா. வல்லேரக்கா. நல்ல தூக்கம். எப்பா கொடுத்தேன் கொடுத்தேனடா வல்லேரக்கா, வல்லேரக்கா. நீ கேட்டது ஒரு நல்ல வரங்கள் எல்லாம் வரங்கள் எல்லாம் எப்பா கிருபையோடு நானும் கொடுத்தேனப்பா. கொடுத்தேனப்போ. தந்தது ஒரு நல்ல வரத்தினாலே வரத்தினோரே. இந்த தரணி உலகம் எல்லாம் ஆண்டிடுவான். கொடுத்தது ஒரு நல்ல வரத்தினாலே வரத்தினோரே. இந்த குவலயத்தை நீயும் ஆண்டிடுவான். அப்ப தந்த வரத்துக்கு தவறு செய்தார் தவறு செய்தார். வல்லேரக்கா. வல்லேரக்கா. அப்ப தந்த வரமே ஒன்ன அழைக்குமேடோ. தவறு செய்தாவோ. கொடுத்த வரத்துக்கு கொடுமை செய்தார். கொடுமை செய்தார். இந்த குவலயத்திலே அழிவாயடா எப்பா என்று சொல்லி எங்கள் சிவபெருமான் என்று சொல்லை சிவபெருமான். அங்கே அரக்கனுக்கு தானே வரம் கொடுத்தார். அரக்கனுக்கு வரம் கொடுத்தார். வரத்தை வாங்கும் மட்டும் பாவி வணங்கி நின்றார். வணங்கி நின்றார். வல்லேரக்கே, வல்லேரக்கே. அவன் வாங்கிய பின்னாலே நிமிர்ந்துட்டானே. வணங்கி நின்றோம். அவனோ கொடுக்கும் மட்டும் அரக்கன் குனிந்து நின்றான். அப்பா கொடுத்த பின்னாலே நிமிர்ந்துட்டானே. நிமிர்ந்துட்டானே. எப்ப பள்ளி போலத்தானே இருந்த பாவி இருந்த வாவி. பெரிய பணமரம் போல நிமிருதானே. நிமிர்ந்தானே. எப்ப குழந்தை போலத்தானே இருந்த பாவி இருந்த வாவி. இருந்த பாவி இருந்த வாவி. கோபுரம் போல வளருதானே. இருந்த வாவி. எப்பா வல்லரக்க ராஜுதானோ ஆண்டவன் தான் பகவானிடம் எரிக்க வர வாங்கி கொண்டு ஆதி வெள்ளி கையில விட்டு ஆதி வெள்ளி அரக்க பூலோ வரானே. எப்பா கைலாசம் விட்டல்லவோ வல்லரக்க ராஜுதானோ ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு பூலோகமாற போது யாரே தவணி வரவ அரக்கனுக்கு முன்னாலே அவையா. வந்ததொரு வேளையில அவனைய. இந்த வல்லரக்க ராஜுதனோ ஆண்டவன் பகவானிடத்த வரத்தை வாங்கி சரி. வரத்தை வாங்க மட்டும் வணங்கி நிற்கிறான். ஆமா. வரத்தை வாங்கிய பின்னால் நிமிரண்டு நிமிர்ந்து கொண்டோ ஆமோ. ஆண்டவ பகவானே பகவானே. நான் போட்டான்னா ஆமா. பேட்டு வரட்டான்னு போட்டான்னா ஆமா. பகவான் போன்னுட்ட வாக்கு ஜனி போக்கல. வாக்கு சனி போக்கல அவனை. ஆமா. ஆகையால சரி. அரக்கன் வரத்தை வாங்கி கொண்டு ஆமோ. மூலவ
சீமைக்கு வரும்பொழுது ஆடி பாடிக்குள் சந்தோஷமா வாரா. சரி ஐயா பூலோகம் கைலாசம் விட்டு பூலோகம் புறப்பட்டு போயிட்டு இருக்கோம். ஆமா இனிமே யாராவது எதிர்த்து வந்தா ஆள்காட்டி வரல நீட்டினா போதும், எதிர்த்து வந்தாலும் அருந்த கடலை எதிரிய பூரா போய் எரிச்சிடணும் என்ற எண்ணத்தில் ஆடி பாடிக்கொண்டு வருகிறான் வல்லரக்கர் அச்சுதன். ஆமா அப்ப அரக்கனுக்கு முன்னால யாரு வரா? யாரு நம்ம நாரத முனிவர் வருகிறார். அப்ப ரொம்ப நல்ல ரொம்ப மனுஷன் கெட்டிக்கார மனுஷன். ஆமா ஐயா வாழ்ந்த குடும்பத்தை வாழாம செஞ்சிருவாரு. கூடி இருக்க குடும்பத்தை உடனே பிரிச்சு வச்சிருவாரு. சேர்ந்திருக்க குடும்பத்தை உடனே பிரிச்சாதான் அவருக்கு மனசு நிம்மதி அடையும். அடுத்த வார சண்டையை இன்னைக்கே இழுத்து விட்டுருவாரு. என்ன காரணம்? யாமனா அடுத்த வாரம் ஊருக்கு போறாராம். இவர் நாளைக்கு சாயந்தரம் ஊருக்கு போயிருவாரு. ஆமா அதான் இன்னைக்கு இழுத்துட்டு போயிருவாரு. ஆகையால ஆமோ இப்படியாக இருந்து வரும் நாளையில் அரக்கனை வழிமறித்தார் இந்த நாரத முனிவரானவர். வல்லரக்கா என்னப்பா காணாத என்னத்தப்பா கண்டுட்ட, என்ன ஓரம் என்று வழிமறித்தார். பார்த்தான் வல்லரக்கராட்சிதன். நாரதா முன்னால வரத ஓரமப்போ ஓரமப்போ, என் முன்னால வந்தா போதும், என் ஆள்காட்டி வர நீட்டினா உன் தலை இருந்து அதை கடல்ல விழுந்தா. இத கேட்டார் பாருங்க நாரத முனிவர். கலகலன்னு சிரிக்காரு. அட பைத்தியார வல்லரக்கா, உன் ஆள்காட்டி வரல நீட்டினா என் தலை இருந்து அது கடல்ல விழுமா? உன் ஆள்காட்டி வரல அப்படி என்னப்பா வச்சிருக்கேன்னாரு. நான் ஆண்டவன் ஆகிய பகவான் இடத்தை எரிக்க வர வாங்கிட்டு வந்திருக்கேன். என் ஆள்காட்டி வரல யார் சிறச நோக்கி நீட்டினாலும் அவருடைய தலை இருந்து அது கடல்ல ஒன்று மரத்தை வாங்கிட்டு வரேன்னா. இதை கேட்டார் பாருங்க நாரத முனிவர். அட பைத்தியார வல்லரக்கா, ஆண்டவன் பேச்ச கேட்டா நீ வார? ஆண்டவனாகிய பகவான் நல்ல பொய் சொல்லியிருக்காரு. எரிக்க வர யாருக்கு சொந்த வரம்? அந்த வரத்தை அவரை தவிர வேற யாருக்கும் கொடுக்க மாட்டார். ஆண்டவனாகிய சிவபெருமான் உனக்கு எரிக்க வரம் தந்தேன்னு பொய் சொல்லியிருக்கார் வல்லரக்கா. இல்ல ஆண்டவனாகிய சிவபெருமான் கட்டாயம் வரம் தந்தேனாருன்னா அப்பதான் பார்த்தார் நாரத முனிவர். அப்படி ஏனால் பகவான் கொடுத்த வரத்தை காட்டு பார்ப்போம். ஆண்டவன் பகவான் வரம் கொடுத்தா சொன்னலப்பா, அந்த வரத்தை காட்டு பார்ப்போம்னா பறக்கம் பறக்க பறக்க முழிக்கான். ஆமா பகவான் வரம் தந்தேனாரு, நாமளும் வந்தேன்னு வந்துட்டோம். கையில அள்ளியும் தரல, ஒரு பொட்டனமா கட்டியும் தரல, கடாப்பட்டியில அள்ளியும் தரல. ஆகையால பகவான் வரம் தந்தேனாரு, நானும் வந்தேன்னு வந்துட்டேன். அப்படியானால் பகவான் கொடுத்த வரம் ஈவரமா பொய்வரமா என்று நீ பரிசோதனை பண்ணிட்டு பூலோகம் போனா போதும். நீ பூலோகம் சென்ற பிறகு பொய் வரம்னு தெரிஞ்சதுன்னா உன்னால மீண்டும் கைலாசம் வர முடியுமா? அதுல உன் ஆயுஷே முடிஞ்சு போகும். ஆகையால நீ கைலாசம் விட்டு பூலோகம் போவதற்கு முன்பாக பகவான் கொடுத்த வரம் ஈவரமா பொய்வரமா என்று பரிசோதனை பண்ணிட்டு பூலோகம் போனா போதும் சொல்லி கோல் மூட்டி விட்டுட்டாரு நாரத முனிவர். அரக்கனுக்கு அதுவே சரியா பட்டுச்சு. ஆமா ஏற்கனவே கேள்வி கேட்பான். ஆகையால இந்த அரக்கன் சொல்வது உண்மை பார்த்தாரு, நாரதர் சொல்வது உண்மைதானே. ஒருவேளை நம்ம பொய் வரமாய் இருந்துதானா பூலோகத்துல போய் கை நீட்டோன்னு வச்சுக்க, பொய் வரமா இருந்தா எதிர்த்து வரம் கையை துண்டு எடுத்துருவான். அப்ப என்ன செய்யணும்? ஆண்டவனாகிய பகவான் கொடுத்த வரம் மெய்வரமா பொய்வரமா என்றோ பரிசோதனை பண்ணிட்டு தான் பூலோகம் போனோம். ஆமா பகவான் கொடுத்த வரத்தை யார் மேல பரிசோதிக்கலாம் சுத்தி முத்தி பார்த்தா நாரதர் கோலம் மூடி விட்டார், ஓடிட்டார். இந்த அரக்கனை பத்தி அவருக்கு தெரியும், இவனுக்கு ஆள் கிடைக்கல நம்ம சிரசை நீட்டிடுவான். ஆமா என்று சொல்லி ஆண்டவனா சிவபெருமான் கொடுத்த வரத்தை பரிசோதிக்க பார்க்கிறான் வல்லரக்கராட்சிதன். அங்கங்க பார்த்தா ஆள் கிடைக்கல. அரக்கனுக்கு ஒரு எண்ணம், நம்ம ஏன் அங்கங்க ஆள் தேடி அலையணும்? வரம் கொடுத்தாரே சிவபெருமான், அவரை நோக்கி ஆள்காட்டி வரல நீட்டுவோம். பகவான் கொடுத்தது பொய் வரமா இருந்துதானா? இங்க